ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மக்கி சேனல். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பீச்சுக்கும் அதுக்கப்புறம் சமுத்திரா மியூசியம் போயிருந்தோம், அந்த ஷிப் மியூசியம்க்கு. ஸோ இப்போது அதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷிப்புக்கு பக்கத்துலேயே, அந்த ஷிப் மியூசியம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தமின் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இது என்ன மாதிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி வியூ உங்களுக்கு வந்து சிட்டி வியூவை வந்து ஒரு 7 மினிட்ஸில் காட்டும். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அடல்ட்ஸ்க்கு வந்து 27 ரிங்கெட் ஆகுது, கிட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 ரிங்கெட். இது வந்து நான் மலேஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 ரிங்கெட் அடல்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15 ரிங்கெட்டு. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பேட்சாக தான் அனுப்புகிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் போல் உள்ளே போய் உட்கார்ற மாதிரி இருக்கும் சீட்ஸு. ஸோ மீதி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சீட் மாதிரி போட்டு இங்கே வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆகும் போயிட்டு வரதுக்கு. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்லாம் இல்லை, 80 மீட்டர்ஸ் ஹைட் தான். ஸோ பசங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தாங்க. 2 பேருமே வந்து அதில் ஏறி உட்காந்தோன்னே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த கிளாஸ் வழியாக பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கிட்டவே வேறு உட்காந்துட்ருக்காங்களா, அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இப்போ எல்லோரும் உட்காந்து ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக மேலே போகும். ஸோ அது எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போகாது. ஸோ அப்படியே உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களால் வந்து அந்த 360 டிகிரி அப்படியே சிட்டி வியூவை வந்து அழகாக பார்க்க முடியும் உங்களால். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்களே, நம்ம வந்து பீச்சுக்கு போயிருந்தோம்ல. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பீச்சுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ஜாமாக இருக்குது கார் அந்த பிரிட்ஜில். ஸோ எங்களுக்கும் அந்த பீச்லேருந்து இந்த டவருக்கு வரதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஸோ இந்த டவர் தான் வந்து சென்டரில் இருக்குது. இந்த டவரை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து 4-5 அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே, இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த ஷிப் மியூசியம் போயிருந்தோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிவர் க்ரூஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கும் போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த ரெட் கலர் பில்டிங்ஸ்லாம் தெரியுதுல, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ். அதுக்கப்புறம் மியூசியம், சர்ச் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அங்கே சுற்றி. ஸ்லோவாக வந்து இப்போ வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டவர் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீக் டேஸில் வந்து 9 AM to 10 PM வரைக்கும் இருக்குது. வீக்கெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பப்ளிக் ஹாலிடேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 9 AM to 11 PM வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போகலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது டிக்கெட் ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 27 ரிங்கெட்டுன்றது அதிகம் தான் இந்த இடத்துக்கு. ஸோ நாங்கள் அதுலேருந்து அப்படியே முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். இது வழியாக தான் நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகணும். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ யூஸ் பண்ண அந்த ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ பசங்க அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கிளம்பிட்டோம். இதை பார்க்கும்போது நம்ம சென்னை சென்ட்ரல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய இன்ஜின் ட்ரெயின்லாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த ஞாபகம் வந்தது. இப்போ இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து மியூசியம் தான் இருக்கும். பட் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து நாங்கள் போன அன்றைக்கி சண்டேன்றதுனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களா, இல்லை எப்போவுமே வந்து அது க்ளோஸில் தான் இருக்கான்றது எங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா செயின்ட் பால்ஸ் ஹில்னு சொல்கிறாங்க இந்த இடம் பேர். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து ஃபோர்ட் இருக்குது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீரங்கிலாம் இருந்துச்சு. பசங்க அதில் வந்து கொஞ்ச நேரம் ஏறி உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பழைய சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிக்கட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதில் தான் ஏறி மேலே போகணும். ஒரு சின்ன ஹில் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் ஏறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நாங்கள் ஏறும் போதே எங்களுக்குமே வந்து கொஞ்சம் கால் வலிச்சது அது. ஸோ மேலே ஏறி வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒருத்தர் வந்து கையில் அந்த பாம்பெல்லாம் சுற்றி வச்சுட்டு இருந்தார். பசங்க அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு உள்ளே பார்க்க போயிட்டோம்.
இந்த சர்ச் நேம் வந்து செயின்ட் பால்ஸ் சர்ச். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து கட்டியிருக்காங்க. 1500 கட்டின சர்ச் இது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி பழைய இது வந்து பார்க்குறது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸ் தான் வந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்த வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மியூசியமாகவும் அதுக்கப்புறம் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேருந்து அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல வெயில் நாங்கள் போனப்போ காலையிலேருந்து வந்து வெளியிலவே வர சுற்றிட்டு இருக்கோமா, நடந்து நடந்து ரொம்பவே டயர்டாயிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே வந்து அங்கே போட்டிருந்தாங்க இது வந்து பெனரோமிக் வியூன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டு உங்களுக்கு கீழே தெரியுதுல அந்த படிக்கேட் மாதிரி. ஸோ அது வழியாக தான் இப்போ நம்ம இறங்கி கீழே போனோம் அப்படின்னா அங்கே வந்து இன்னொரு சர்ச் இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம் இப்போது. இப்போ நாங்கள் வந்து அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து போனோம் அப்படின்னா இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ அங்கே தான் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னா அந்த மதராசப்பட்டினமில் வந்து நம்ம பார்ப்போம்ல அந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடம். ரொம்ப அழகாக இருந்தது அந்த பழைய ஸ்டைலோட. ஸோ நான் சொன்ன சர்ச் வந்து அவங்களுக்கு அங்கே தெரியுதுல்ல. ஸோ அதுதான் அது வந்து 1700 கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச் தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வீடியோவில் ரிவர் க்ரூஸும் அதுக்கப்புறம் ரிக்ஷா ரைடும் போக போகிறோம். எனக்கு இந்த 2 தான் வந்து மெலக்கா ட்ரிப்லேயே ரொம்ப பிடிச்சது. எனக்கு அந்த ரிக்ஷா ரைடில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த நம்மளுக்கு பிடிச்ச சாங்கை கேட்டுகிட்டே போகும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.